இருங்கலூர் ஊராட்சி பேரூராட்சியாக மாறாது. மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் திட்டவட்டம். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 63 ஊராட்சிகளில் தமிழக முதல்வரின் அறிவுறுத்தலின்படி மக்களுடன் எம்எல்ஏ சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கடந்த 14ஆம் தேதி தொடங்கி வைத்தார். தமிழக முதல்வர் மக்களுடன் எம்எல்ஏ என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தினந்தோறும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு செயல்படுத்த அறிவுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் 63 நாட்களில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 63 ஊராட்சி மக்களை சந்திக்க முடிவு செய்து ஒவ்வொரு ஊராட்சியிலும் மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிறார். இந்நிலையில் இந்த மக்களுடன் எம்எல்ஏ நேர்காணல் நிகழ்ச்சியின் 3ஆம் நாளான நேற்று இருங்கலூர் ஊராட்சியில் நடைபெற்றது. இதில் இருங்கலூர் ஊராட்சியை உள்ளடக்கி நடு இருங்கலூர், மேட்டு இருங்கலூர் மற்றும் புறத்தாக்குடி ஆகிய கிராம பகுதிகளில் மக்களை சந்தித்தார். அப்போது கிராம மக்கள் எம்எல்ஏ கதிரவனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கிராம மக்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன், இருங்கலூர் ஊராட்சி பேரூராட்சியாக மாற்றப்படாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். பின்னர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஒவ்வொருவராக கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதில் மகளிர் உதவித்தொகை வேண்டும், தபால் நிலையம், இருங்கலூர் கைகாட்டி பகுதியில் உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் போன்ற வசதிகளை செய்து தர கோரி கோரிக்கைகளை முன்வைத்தனர். கிராம மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை மிகவும் பொறுமையாக கேட்டறிந்த கதிரவன், அனைத்து கோரிக்கைகளுக்கும் தகுந்த நடவடிக்கை விரைவில் எடுக்கப்பட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். இதனையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கையின் முதல் கட்டமாக இப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கழகத்தில் தங்களை மிகவும் ஆர்வத்துடன் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மண்ணச்சநல்லூர், சமயபுரம் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள், கழக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் கிராம மக்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இப்போதைக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு உறுதி சொல்றேன், 3 இல்ல 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பேரூராட்சி வரவே வராது. அதனால தைரியமா இருங்க. அந்த 100 நாள் வாய்ப்பு, வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அந்த வரி போட்டுருவாங்கன்னு சொல்லி ஒரு 2 நன்மை இருக்கு. நீங்க தெரியாம